கரெக்டாக தாம்பரம் சப்வே, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் ஜிஎஸ்டி, ஜெயச்சந்திரன் மார்க்கெட் எல்லாமே பக்கம் தான் இல்லையா? அங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங்க்கும் ஈஸியாக வசதியாக இருக்கும். என்னோடய அக்காக்களுக்கு முக்கியமாக மறந்துடாதீங்க, உங்களுக்கு டிவி யூனிட், உங்களுக்கு பூஜா கபோர்ட், உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா பில்டர் இன்டீரியர் ஒர்க் பண்ணி தான் கொடுப்பாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெஸ்ட் தாம்பரம் காய்டாவில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. நம்ம சேனலில் ஏன் நான் வந்து வெஸ்ட் தாம்பரம் கவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இஷ்யூஸ், அந்த ஃப்ளட் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டிஓரோ அப்படின்னாலே நிறைய பேர் வந்து பதறி ஓடுறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருப்பீங்க. நானும் அதில் ஒருத்தன் தான். ஐயோ அந்த ஆர்டிஓ ரோடு காரிடாரா, நான் வீடியோ பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நான் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். எதனால் நான் அவாய்ட் பண்ணுறேன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்துலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தாண்டி அவுட்ரிங் ரோடு தாண்டி இல்லை அவுட்ரிங் ரோடு கிட்டே எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கவர் பண்ணுறது கிடையாதுங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், பஸ் போதர் ரோடு இல்லையா? இந்த ரைட்டு திரும்பினோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் பில்டிங்லேயே ஆர்டிஓ ஆஃபீஸுங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டினோடனே கரெக்டாக நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரும்போது ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டின உடனே வரக்கூடிய ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுங்க. லெஃப்ட்டு உள்ளே வந்த உடனே 1 2 3 4 5வது ப்ராப்பர்ட்டியில் இந்த ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. மெயினுக்கு ரொம்ப பக்கமாகவே இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியாவாகவும் இருந்தது. இன்னொரு எனக்கு பிடித்த விஷயமாக நான் பார்க்குறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஹில் வியூங்க. ரோட்டுக்கு அந்த பக்கம் ஹில் இருக்கு இல்லையா? அதனால் வரக்கூடிய காற்று வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில்லுன்னு வரும். நம்ம மரத்துக்கு பக்கத்தில் இருந்து பாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 250 ஏக்கர்ஸுங்க. சரிங்களா? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரினுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் அந்த பில்டருக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு லொக்கேஷன் நம்ம பார்த்துலாம். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்ட் தாம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸ் தாண்டின உடனே வரக்கூடிய ஃபஸ்ட்டு லெஃப்ட்டுங்க. ஓல்டு எஸ்பிஐ காலனி ஃபஸ்ட்டு மெயின் ரோடில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. உள்ளே வந்த உடனே அந்த பஸ் போகிற ரோட்லேருந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 5வது ப்ராப்பர்ட்டியில் ரோட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. இந்த காய்டாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயின் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சான் அகாடமி ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முக்கியமாக மெப்ஸில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ஸ்ரீராம் கேட்வே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இரும்புலியூர்லேருந்து மதுரவாயல் பைபாஸ் சர்வீஸ் ரோடு ஏறி கூட நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர முடியுங்க. ஓகேங்களா? நிறைய ஆட்டோஸ் போகுது இல்லையா? மெயின் ரோட்லேருந்து இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ள பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ட்ரோனில் கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஃப்ளட் ப்ரூஃப் ஏரியா, உங்களுக்கு எந்த வாட்டர் லாங் இஷ்யூஸும் கிடையாது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. நம்ம ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸில் இருக்கிற 2 ஃப்ளோர் பிளானையும் பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், பேசிக் கம்யூனிட்டிஸோட லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வர மாதிரி ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ப்ரெஃபர் பண்ணலாம். அதே நேரத்தில் மெயினுக்கு பக்கமாக இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கமாக இருக்கணும். ஆமாங்க, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ஸுங்க. நான் சப்வேவை தான் பின் பண்ணேன். கரெக்டாக தாம்பரம் சப்வே, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் ஜிஎஸ்டி, ஜெயச்சந்திரன் மார்க்கெட் எல்லாமே பக்கம் தான் இல்லையா? அங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இந்து மிஷன் ஹாஸ்பிட்டலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 1.7 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் தாம்பரமில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷோரூம்ஸ் இருக்கும். வசந்தன் கோலேருந்து கிரியாஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல், தேட்டர்ஸ் எல்லாமே இந்த பெல்ட்டில் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாப்பிங்க்கும் ஈஸியாக வசதியாக இருக்கும். என்னோடய அக்காக்களுக்கு முக்கியமாக. இப்போ நம்ம லேண்ட் டீட்டெயில்ஸை பார்த்துலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாக்குங்க. இந்த பிளாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் சைஸும் நான் சொல்லிடுறேன். 2230 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 2 BHKன்ற விதமாக மொத்தமாக 6 வீடு தான் இருக்குது. ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா 1185 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஷியஸான 2 BHK. இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா 915 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட். நம்ம ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்வெல்லுங்க, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க, மோஷன் சென்சார் லைட்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது, EV சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து சாரம் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க ரூஃப் போட்டுட்டு. இன்னும் பார்க்கிங்கில் ஒர்க் பெண்டிங் இருக்குது. உங்களுக்கு எல்லா காருக்குமே இருக்கக்கூடிய 6 வீட்டுக்குமே 6 கவர்ட் கார் பார்க்கிங். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோர் வந்திருக்கோங்க. 3rd ஃப்ளோரில் வந்து லேண்ட் ஆனோடனே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அதுக்குள்ளே ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. உள்ள சாரம் கட்டி இருக்கிறாங்க. அதுக்குள்ளே
ஒர்க்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. லேண்ட் ஆனோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காரிடாருங்க. இந்த காரிடாரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 யூனிட் இருக்குது, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேஸிங்கில். இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய யூனிட்டுங்க. ஸ்பேஷியஸான 2 BHK. இந்த மெயின் டோருக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷூ கபோர்ட் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க, வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நல்ல ஒரு வெளிச்சமான லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25.5 10 அடிங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வித் கிரில்லோட இருக்கு. உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் கம் டைனிங். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 BHK ஃப்ளாட் வந்து பார்த்தீங்கன்னா 1185 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்குங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 430 ஸ்கொயர் ஃபீட். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட். ஃப்ளோர் பிளான் நல்லா அமைப்பாக இருந்தது. இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மெயின் டோர்லேருந்து பார்த்தால், இந்த லிவிங்லேருந்து பார்த்தால் தெரியாதபடி ஒரு வாஷ் பேஷன் ஏரியா இருக்குது. நீங்கள் இங்கே இருந்துட்டு கூட பல்லு விளக்கலாம், உங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டாக இருக்கும். ஆனால் நம்மளுக்குலாம் அப்படி கிடையாது. சோஃபாவில் படுத்துட்டு பல்லு விளக்குவோம், டைனிங்கில் உட்காந்துட்டு பல்லு விளக்குவோம், எல்லா இடத்துலையும் பல்லு விளக்கிட்டு நம்ம வீட்டில் அடி வாங்குவோம். அது ஒரு தனி கதை, அதை விடுங்க. விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே, இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் எங்கேயுமே லைட் போட போகிறது கிடையாது, லைட்டே யூஸ் பண்ண தேவை இருக்காது. காற்றோட்டம் விஷயம், அதாவது வென்டிலேஷன் விஷயத்துலையும் சூரிய ஒளி விஷயத்துலையும் இந்த வீடு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஃபாரஸ்ட், நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். காற்று நல்லா பொல்யூஷன் ஃப்ரீ என்வரன்மெண்ட்டாக நல்லா ஜில்லுன்னு வரும். அதே நேரத்தில் மெயினுக்கும் பார்க்கும், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கிச்சன் 10.25 அடிக்கு 9 அடி சைஸில் இருக்கக்கூடிய கிச்சனுங்க. கிச்சன் ஸ்லாப்பில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா பில்டர் இன்டீரியர் ஒர்க் பண்ணி தான் கொடுப்பாங்க. இந்த கிச்சனில் 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, லாஃப்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா, சர்வீஸில் ஃபுல்லாக உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின்குள்ளே ப்ரொவிஷன் இருக்குது. அந்த மெயின் ரோட்லேருந்து 5வது ப்ராப்பர்ட்டிங்க. இதை தாண்டியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. உங்களை வந்து நான் எதையோ காட்டுக்குள்ளே போய் காமிச்சிட்டு இல்லை, மெயின்லேயே இருக்குது இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு கூட பக்கத்தில் விசாரிச்சுக்கலாம் மழை பெஞ்ச டைமில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மெயின் ரோட் பக்கத்தில் இந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் ரோட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாஸில் எந்த வாட்டர் லாகிங் இஷ்யூஸும் கிடையாது. நீங்கள் அதை வந்து கூட விசாரிச்சுக்கலாம். இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 13.4க்கு 15 அடிங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இது. இந்த பெட்ரூமில் 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆஃப் செட் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த வாஷ் பேஷன் ஏரியா சொன்னல, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸும் சேர்த்து உங்களுக்கு லாஃப்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் உங்களோட தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் நீங்கள் மேலே வச்சுக்கலாம். எப்பயும் டைலாக் சொல்லுவானே, அதை சொல்லலைன்னு நினைக்கிறீங்களா? பழைய டைலாக் வேணாம், புதுசாக வேறு தான் யோசிச்சு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இங்கே வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். ஆக்சுவலாக இந்த டைல்ஸ் வந்து கலர் காம்பினேஷன் நல்லா இருந்தது, எனக்கு பிடித்த மாதிரி இருந்தது. இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆஃப் செட்டுங்க. இந்த ஆஃப் செட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட் ஃபேசிங் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 அடிக்கு 10.25 அடிங்க. இந்த பெட்ரூமில் செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, அட்டாச் பாத் இருக்குது. உங்களுக்கு 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டோர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. UPVC வென்டிலேட்டர் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், வாஷ் பேஷன் வந்துடும். இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பால்கனிங்க. ஒன்று சர்வீஸ், இன்னொன்று வந்து பால்கனி. இங்கே பார்க்க முடியும் ஹில் வியூ. ஃபுல்லாக உங்களுக்கு SS கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் இருக்கக்கூடிய யூனிட்டை பார்த்துட்டோம், அதாவது ஸ்பேஷியஸான 2 BHK ஃப்ளாட். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8,500 rupees கோட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்ட் பில்லோட கான்டாக்ட் நம்பர் தான். வேணுன்ற சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்களுக்கு அதான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8,500 rupees அப்படின்றது ஆல் இன்க்ளூசிவ்ங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி கார் பார்க்கிங், EB, GST, சர்வீஸ் கனெக்ஷன், இன்டீரியர் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான் பில்டர் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய யூனிட்டையும் பார்த்துடலாம் வாங்க. பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 BHK வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குங்க. இந்த மெயின் டோர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ கபோர்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கூட கவர் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 11 அடி 10 இன்ச்சுக்கு 15 அடி சைஸில் இருக்கக்கூடிய லிவிங் கம் டைனிங் இருக்குங்க.
இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 915 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க, 430 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ், 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட். இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க. மறந்துடாதீங்க, உங்களுக்கு டிவி யூனிட், உங்களுக்கு பூஜா கபோர்ட், இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி தான் இந்த வீடு பில்டர் சேல் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. 7.5 அடிக்கு 11 அடி சைஸில் இந்த கிச்சன் இருக்குங்க. வால் டைல்ஸ் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே ஏர் போகணும் அப்படின்றதுக்காக இங்கே இப்போ சிம்னி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏர் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பிவிசி பைப் இப்போயே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ, பிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. நல்ல ஒரு புதுசாக டெவலப்பான ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. பொதுவாக ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் தாண்டி உள்ள அவுட்டரிங் ரோடு கிட்ட தான் கூட்டிகிட்டு போவாங்க நிறைய பேர். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி இந்த தர்காஸ் ரோட் இந்த பில்டரில் வீடியோ நிறைய கவர் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சால் மட்டும் தான் கவர் பண்ணுவேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயமா இருக்கணும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் நான் பார்க்குறது வந்து உங்களுக்கு மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் ஏரியா, அதாவது ஃப்ளட் ப்ரூஃப் ஏரியா. உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம் தான், அதாவது ஒரு 1.5 கிலோமீட்டர் அப்படின்றது உங்களுக்கு ரோட் கனெக்டிவிட்டி மெயினுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால நல்ல விதமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது எங்கள் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில். அதனால் வரக்கூடிய காற்று நல்லா வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில்னஸ் மெயின்டைன் ஆகும். எப்பயுமே மரங்களுக்கு பக்கத்தில் சில்னஸ் மெயின்டைன் ஆகும் இல்லையா, அது எனக்கு பிடிக்கும். அதனால தான் இந்த லொக்கேஷனை பார்த்தோன்னே வந்துட்டேன். நான் 1 செகண்ட் கூட நான் வெரிஃபை பண்ணேன். லொக்கேஷனை பார்த்தோன்னே இங்கே இருக்கிறவங்க, ஃபீல்டில் தெரிஞ்சவங்க, நண்பர்கள், அக்கா அண்ணாக்கள் எல்லாத்தையும் விசாரித்தேன். நல்ல ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க இந்த ஏரியா சரௌண்டிங்ஸ் பற்றி. எனக்கும் கொஞ்சம் தெரியும், பட் நானும் இன்னும் டீப்பாக விசாரிச்சுக்கல. எல்லாருக்குமே எல்லாத்த பற்றியும் தெரியாது இல்லையா, தெரியும்னு நம்ம சொல்லிடக்கூடாது. என்ன தான் தெரிஞ்சாலும் நம்ம விசாரித்து கேதர் பண்ணும்போது தான் புது இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அந்த விதத்தில் கொஞ்சம் புதுசாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்குள்ளே வந்தோடனே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத் இருக்குது. இந்த அட்டாச் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ்சி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. டோரும் சேர்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 சைடு யூபிஎஸ்சி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டில் கொடுத்துருக்கிற விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கிரில்லோட இருக்குங்க. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு சும்மா அதாவது கம்பி வச்சு கட்டியிருக்கிறாங்க, கட்டு கம்பி வச்சு நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஏதோ அவுட்டோர் யூனிட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இது மூலிமா ஈஸியாக பண்ணிக்கலாம். சர்வீஸ் கிரில் இருக்கிறது நல்லது, உங்களுக்கு ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களாம் இருப்பாங்க, பூட்டி வச்சுக்கணும். ஓகேங்களா? என்னோட அக்கா பசங்க அண்ணன் பசங்களாம் இருக்க மாட்டாங்களா? லாக் பண்ண. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12.5 அடிக்கு 11 அடிங்க. இந்த பெட்ரூமில் உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கு. இன்னும் ஒரே ஒரு பெட்ரூம் தான் மிச்சம் இருக்கு. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் 12.5 அடிக்கு 11 அடிங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கு. 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இன்டீரியர் பண்ணிக்கலாம். இந்த பெட்ரூம் அட்டாச் பாத் எல்லாமே கிரே காம்பினேஷனில் தான் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு உங்களுக்கு சுற்றி காமிச்சாச்சுங்க. 2 ஃப்ளோர் பிளானில் இருக்கிற வீடியோமே உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஃபஸ்ட் செகண்ட் ஃப்ளோர்ஸ்லையும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது 3rd ஃப்ளோரில் இருக்குது. மொத்தம் இருக்கக்கூடிய 6 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த கைடாவில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் வந்து சைட் வைஸில் வந்து பாருங்கள். உங்களோட நிறை குறை எதாக இருந்தாலும் தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பர்சனலாக நான் அப்கிரேட் ஆகிக்க எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை நான் சும்மா சொல்லலை. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூ போயிட்டு இருந்த ஒரு வீடியோவை நான் டெலிட் பண்ணியிருந்தேன், ப்ரைவேட்டில் பண்ணியிருந்தேன். இதை நான் சும்மா சொல்லலைங்க, நீ எதுனாலும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் சைடில் தான் நிற்பேன். கண்டிப்பாக அதுக்கேற்ற ஆக்ஷன்ஸ் எடுப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8,500 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்குது டேரெக்டாக பில்லரோட கான்டாக்ட் நம்பர் தான். இப்போ நான் சொன்ன ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நெகோஷியபிள். அதே நேரத்தில் ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் மட்டும் நீங்கள் அடிஷனலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த சார்ஜஸும் கிடையாதுன்னு சொன்னாங்க. இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி தான் இந்த வீடியோ சேல் பண்ணுவாங்க. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. 80% லோன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் ஒரு 25 lakhs இருந்தாலே நீங்கள் 1185 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ஸை வந்து ஓன் பண்ணிக்க முடியுங்க. இந்த ஃப்ளாட்ஸை நீங்கள் ஓன் பண்ணுறதுக்கு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 lakhs இருந்தாலே போதும். 915 ஸ்கொயர் ஃபீட். ஓகேங்களா? உங்களோட சிபில் நல்லா இருக்கணும். அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் பிள்ளை இன்ஜினியர் வசந்த். பை பாய்.